துணிந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓடிவர இப்போது வந்து விடுவர், வருந்தாதே என்றாள். கவலைப்படாத, வளைந்த அந்த கத்தியை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க உனக்கு புல் வெட்டிட்டு வர்றதுக்கு, இப்போ கொண்டு வந்துடுவாங்க, அது வரைக்கும் நீ என்ன பண்ணாமல் கவலைப்படாமல் நீ வந்து உன்னை காத்துக்கொள் என்று இவர் சொல்கிறார். இது நல்ல சொல் என கொண்டு முது பெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினர். இந்த முது பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த தலைவிட்டிருந்து ஒரு நற்சொல்லை கேட்டாங்க. என்ன நற்சொல் கேட்டாங்க? அந்த பசுவோடு இருந்த கன்றை இவ ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறா. என்ன வார்த்தை சொல்கிறா? நீ கவலைப்படாத, உனக்காக வளைந்த கத்தி எடுத்து சென்று புல்லை அறுத்து கொண்டு வெகு விரைவாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத, உன் பசி சற்று நேரத்தில் தீர்ந்துவிடும் என்று அவள் சொன்ன அந்த வார்த்தையை இந்த நற்சொல் கேட்க வந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வாறு தலைவன் வருகை குறித்த முது பெண்டீர் விரிச்சி கேட்டு நின்றனர். இந்த தலைவனுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த முதிர் பெண்டீர் இருக்காங்க இல்லையா, அந்த விரிச்சி கேட்டு, அந்த விரிச்சி என்று சொன்னால் அந்த குறி, அந்த குறியை கேட்டு நின்றனர். நின் தலைவன் பகைவரை வென்று, உன்னுடைய தலைவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி. கண்டிப்பாக என்ன பண்ணுவான், வெற்றி பெற்று அதற்குரிய திரைப்பொருளோடு வருவது உறுதி. தலைவியே, மனத்தடுமாற்றம் கொள்ளாதே, நீ உன் மனத்தடுமாற்றம் கொள்ளாதே என ஆற்றுப்படுத்தினர் முதுபெண்டீர். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நீ வந்து மன வருத்தம் கொள்ளாத, கண்டிப்பாக வெற்றி வாகையோடு அவன் உனக்கு வேண்டிய திரைப்பொருளோடு வந்து சேருவான் என்று அவர்கள் விரிச்சி கேட்டதாக இந்த பாடல் மிக அழகாக நமக்கு எடுத்து இயம்பப்பட்டுள்ளது. இந்த பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இயற்கையினுடைய அழகையும் அதை போலவே அந்த தலைவி தலைவனை காணக்கூடிய அந்த நிலையை, அவன் இல்லாமல் வருந்துகின்ற அந்த நிலையை, அவருடைய இயக்கத்தை போக்குவதற்காக அந்த விரிச்சி கேட்க சென்ற அந்த முதுபெண்டீர் அங்கே நிகழும் நிகழ்ச்சியை கொண்டு இதன் வாயிலாக நமக்கு ஒரு பதில் கிடைத்தது என்று மனநிறைப்போடு செல்வதாக இப்பாடல் இங்கே கையாளப்பட்டுள்ளது. நன்றி.